விஜய் அவர்கள் வந்து திமுகவின் பி டீம் என்கிறார் அண்ணாமலை. இவங்கெல்லாம் ஏ டீம், பி டீம், சி டீம் எல்லாம் சொல்லுவாங்க. நான் எப்போவுமே விஜயனா ஹெச் டீமாக பார்க்குறேன், ஒரு ஹானஸ்ட் டீமாக தான் பார்க்குறேன். மீண்டும் திமுகவை ஆட்சியில் அமர வைக்க தான் வந்து விஜயண்ணா கட்சி ஆரம்பித்து தாவேக்கா வந்திருக்குன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் ஒத்துக்கிறோம். சும்மா குட்டாம்போக்கெல்லாம் அடிக்கூடாது, மற்றவன் பேசலாம், அண்ணாமலை பேசக்கூடாது. ஊரில் இருக்கிறவங்களாம் மிரட்டி உருட்டி வாஷிங் மிஷினில் போட்டு அவங்ககிட்ட காசை மொத்தத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு எலக்ட்ரல் பாண்ட்ஸில் 30,000 கோடியை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த காசை செலவழிச்சின்னு அரசியல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அவர் சுலபமாக உழைச்ச காசு. சினிமாவில் நடிகைகளை இடுப்பை கிள்ளிக்கொண்டு டான்ஸ் ஆடிக்கொண்டு அறிக்கை விடுவர் தான் வந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் அட்டாக்காக வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அண்ணாமலை. அர்ஜுனான்னு அம்பு விட்டார்ல, அன்பு விட்டவரும் அந்த கட்சியில் இருக்காரு, அந்த கில்னவரும் அந்த கட்சியில் இருக்காரு. கில்னு வாங்கினாங்க தெரியுமா, அவங்களும் அந்த கட்சியில் தான் இருக்காரு. மக்களோட வரி பண்ணுற அந்த சட்டசபை நடக்குது. மக்கள் சேவைக்காகவும் மக்கள் பிரச்சனைக்காகவும் சமுதாய சீர்திருத்தத்துக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் பேச வேண்டிய இடத்துல உட்காந்து பான் வீடியோ பார்க்குற கட்சி நீங்கள். இது பாரதிய ஜனதா பார்ட்டியா இல்லைன்னா பாலியல் ஜல்சா பார்ட்டியா? பைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய திரு காமேஷ் அவர். வணக்கம். வணக்கம் பிரதர். விஜய் அவர்கள் வந்து திமுகவின் பி டீம் என்கிறார் அண்ணாமலை. இன்னொரு பக்கம் சில மாதங்களுக்கு முன்பு திமுக வந்து பாஜகவின் பி டீம் தான் வந்து விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையில் விஜய் வந்து யாருடைய டீம்? விஜய் வந்து ஹெச் டீம் பிரதர். ஹெச் டீம் இல்லை, ஏ டீம் இல்லை, ஹெச் டீம், ஹானஸ்ட் டீம். ஹெச் என்றால் ஹானஸ்ட், ஹானஸ்ட் டீம். அந்த ஹானஸ்ட் டீம் மக்களுக்கான டீம். அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம், புரியுதுங்களா? மக்கள் உண்மையாக யார் இருக்கான்னு பார்க்குறாங்க. அதனால தான் அவருக்கு ஏகோபித்த வரவு வருது. இவங்கெல்லாம் ஏ டீம், பி டீம், சி டீம் எல்லாம் சொல்லுவாங்க. நான் எப்போவுமே விஜயனா ஹெச் டீமாக பார்க்குறேன், ஒரு ஹானஸ்ட் டீமாக தான் பார்க்குறேன். அதனால தான் இளைஞர்களாகிய நாங்கள், ஜல்லிக்கட்டு புரட்சியிலிருந்து உதயமான நாங்கள் அண்ணனுக்கு இந்த அளவு சப்போர்ட் பண்ணிட்டு அவர் கூட நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம். வார்த்தைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் பி டீமு, யார் வந்து கூட்டுக்களவாணிகள், கள்ள தொடர்பு இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அது சில குறிப்பிட்ட கட்சிக்குனே உள்ள அது பேர். அவங்க தான் சொல்லுவாங்க. அது எப்படி அது பாஜகவில் இருக்கிற அண்ணாமலையும் அதே வார்த்தையை சொல்கிறார், விஜய் வந்து திமுகவின் பி டீம் அப்படின்ட்டுன்னு. திமுகவையும் அதே மாதிரி எப்படி சொல்கிறாங்க, பாஜகவின் பி டீம் தான் விஜய் அப்படின்ட்டுன்னு. வார்த்தைகள் அச்சு பேசலாமல் அப்படியே இருக்குது. அந்த வேர்டு மட்டும்தான் மாறுது. திமுக பாஜக, பாஜக திமுக, பாக்கி எல்லா வேர்டும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ நான் சொல்லும்போது கூட உங்கள்கிட்ட மாற்றி சொன்னேன்ல, நான் என்ன சொன்னேன், விஜயின் பி டீம் டிஎம்கே அப்படின்னு நான் சொன்னேன். அடுத்த சொல்லும்போது திமுக வந்து பாஜகவின் பி டீம் விஜய்னு நான் மாற்றி சொல்லிட்டேன். ஆனால் அவங்க அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க. திமுகவின் பி டீம் விஜய் அப்படின்னு பாஜக சொல்லுது, பாஜகவின் பி டீம் விஜய் அப்படின்னு திமுக சொல்லுது. ஸோ அந்த வேர்டை மட்டும் எடுத்து மாற்றிக்கிறாங்க, ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாங்கல்ல. அப்போ இதுலேருந்தே தெரியுது பாருங்கள் யாரோட வந்து பி டீமு சி டீம். ரெண்டாவது எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்க. ஸோ பாஜகவும் எதிரி விஜயண்ணா கொள்கை ரீதியாக எதிரின்ட்டார், திமுக அரசியல் ரீதியாக எதிரின்ட்டார். ஸோ அப்போ அவரோட எதிரி யார் ஆவாங்க? இவங்க ரெண்டு பேரும் தான் நண்பனாக இருக்காங்கன்றது இதுலேருந்து காட்டு. இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் வந்து ஏன் 50 வயசில் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு? அவர் 30 வயசுலேயே வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்க வேண்டியதானே? நான்லாம் வந்து களத்தில் வந்து வேலையெல்லாம் உதறி தள்ளிட்டு மக்களுக்காக வந்து நிற்கிறேன், விஜய் எந்த களத்தில் வந்து மக்களுக்காக வந்து நின்று இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பல கேள்விகளை வந்து விஜய் மீது தொடுத்திருக்கிறார் அண்ணாமலை. உங்கள் பதில்? நல்ல கேள்வி தான், ஆனால் அந்த கேள்வியில் சாராம்சமே இல்லை, மொக்கையாக இருக்குது. கேள்வியை எப்போ கேட்கணும், எப்படி கேட்கணும்னு ஒரு இது இருக்குது. நீங்கள் கேட்கும்போது தெளிவுபடுத்தி கேளுங்க. நீங்கள் நல்லா படித்தவர், உங்ககிட்ட நாங்கள் இன்னும் பெட்டராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி மொக்கையெல்லாம் நாங்கள் கேட்க விரும்பலை. ஏன்னா கருணாநிதி ஐயா 13 வயசில் வந்தார் அரசியலுக்கு, 15 வயசில் வந்தார், 14 வயசு கரெக்டாக அரசியலுக்கு. இப்போ கருணாநிதி ஐயா இருக்கார் வச்சுப்போமே ஒரு உதாரணத்துக்கு. ஏன்னா திமுக எதிர்க்குது பாஜகவை. சரி, கருணாநிதி விட்டுருவோம், ஸ்டாலின் ஐயாவுக்கு வருவோம். ஸ்டாலின் ஐயா அரசியலுக்கு வரும்போது 19 வயசு கரெக்டாக, காலேஜ் படிக்கும் போதே வந்துட்டார். 19 வயசில் அரசியல் இல்லை, 19 வயசில் அரசியலில் வந்துட்டார். அப்போவே வந்து அது என்ன போராட்டம், ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு அவர். அப்போது 19 வயசில் ஒரு பகுதியில் ஆமாம் ஒரு போராட்டத்தை எடுக்கிறார். போராட்ட பேர் மறந்துட்டேன், எடுக்கிறார். அவர் முதல்ல இளைஞர்களை திரட்டி, அதுக்கப்புறம் தான் அவர் இளைஞரணி செயலாளர் கொடுக்குறாங்க, இளைஞரணி உருவாக்கி அவரை வந்து கொண்டு வராங்க ஏதோ ஒரு போராட்டத்துக்கு. இப்போ ஸ்டாலின் ஐயா இவரை பார்த்து, நம்ம அண்ணாமலையை பார்த்து, நீங்கள் ஏன் 35 வயதில் அரசியலுக்கு வந்தீர்கள், நான் 19 வயதிலே வந்தேனே, என்னை போல் நீங்கள் வர வேண்டாமா அப்படின்னு கேட்டால் நகைப்புத்தன்மையாக இருக்கா இல்லையா?
அரசியல் என்பது சேவை. எப்போ வரும், எப்படி வரும், ஏன் வரோன்றது முக்கியம் இல்லை, வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்றது தான் முக்கியம். கடந்த 4 ஆண்டுகளாக அண்ணாமலை அவர்கள் இதில் இருக்கார், பாஜக கட்சியில் இருக்கார். ஆனால் இன்னில அதை நாங்கள் பாஜகன்னு நான் சொல்கிறது இல்லை, வேற ஒரு அது கட்சிக்கு வேற ஒரு பேர் வச்சுட்டேன். அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கும்போது அது ஏன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன் அப்படி ஒரு இல்லை வர இந்த கேள்வியை முடிச்சுட்டு அதுக்கு வருவோம். நீங்கள் எப்படி இன்னொரு கேள்வி வச்சுருப்பீங்களா, சும்மா இருக்க மாட்டீங்களே, கேட்பீங்களா, அப்போ அதை நான் வைக்கிறேன். கட்சி பேர் என்னன்றது பாஜக இல்லாமல் அது பிஜேபி இல்லை, அது வேறு என்ன பேர் அப்படின்றது. அப்போ வந்து 4 வருடமாக இருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து, அவங்க ஆட்சி தான் இருக்குது. ஒரு திட்டம் தமிழ்நாட்டுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று அவரால் ஒரு மாநில தலைவராக இருந்து என்ன செஞ்சார், ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள், ஏதாவது ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், எனக்கு போதும். ஏங்க மாநில தலைவருங்க மத்தியில் இதற்காக சண்டை போட்டு வாங்கி கொடுத்தாருங்க தமிழ்நாட்டுக்கு, இந்த திட்டம் இந்த இது ஏதோ ஒன்று தமிழ் இது மூலமாக இவ்வளோ பயன்பட்டுருக்கு தமிழ்நாடு அப்படின்னு ஒன்று போதும் பண்ணியிருக்காரா? இல்லை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தான் இந்திய கூட்டணி ஆட்சி அமைச்சாதானே நாங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களே. இதெல்லாம் முட்டாள்தனமான கேள்வி. நான் கேட்ட கேள்வி, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் தானே இருக்கீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சேர்த்து தானே. இப்போ நான் அப்புறம் ஒரு திட்டமாக எடுத்து வைப்பேன், நீங்கள் பண்ணியிருந்த என்ன பண்ண மும்மொழி கொள்கை ஏற்றுக்கலான்றீங்க, ஆனால் பிள்ளைங்க படிப்பு கிட வேணா, நீங்கள் 2500 கோடியை கொடுங்க, கோர்ட்டில் கேஸ் போட்டு நம்ம ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு போயிருந்தீங்கன்னா உங்களை நான் வந்து சூப்பர்னு சல்யூட் அடிப்பேன். கஜா புயல், அந்த புயல், இந்த புயலும் 4 புயல் வந்துச்சு அவர் இருக்கும்போது. ஒரு புயலுக்கு காசு வாங்கி கொடுத்தாரா? நம்ம எவ்வளோ கேட்டோம், 5000 கோடி 6000 கோடின்னு ஒரு தடவையும் போட்டு 10,000 கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே கேட்டிருக்கோம். கஷ்டப்பட்டோம். தூத்துக்குடி எவ்வளோ பெரிய ஒரு வரலாறு, பெரிய புயல், 4 மாவட்டங்கள் மிதந்துச்சு. விழுப்புரம் இப்போ நடந்துச்சு சமீபத்தில், எதுக்குமே ஒன்றுமே செய்யலையே சார். அப்புறம் இவர் எப்படி சார் சொல்கிறாரு? இவர் சொல்கிற அதான் சொல்கிறேன்ல, நீ எப்போ வர எப்படி வர. நான் என்ன கேட்குறேன், நான் பார்த்தேன் அந்த வீடியோ. என்ன புத்தர் வந்து சொன்னாரா நைட்டு அப்போ தான் வந்து இவருக்கு வந்து ஞானோதயம் பிறந்து 50 வயசில் வந்தாருன்னு கேட்குறாரு. இவர் 35 வயசில் ஐபிஎஸ்ஸை விட்டுட்டு வந்தார். அப்போ இவருக்கு என்ன சித்தர் சொன்னாரா? இவங்களுக்கு சித்தர் யார் தெரியல, பிரேமானந்தா நித்யானந்தா தான் இவங்களுக்குலாம் சித்தர்கள். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, சொல்கிறேன் ஏன்ட்டுன்னு. நான் அவங்கள தான், யார் அந்த நித்யானந்தா யார் அந்த பிரேமானந்தான்னு உங்களுக்கு தெரியும், அவங்கெல்லாம் இவங்களுக்கு சித்தர்கள். அதனால் இவருக்கு சொன்னாரா ஐபிஎஸ்ஸை விட்டுட்டு வான்ட்டுன்னு? யார் எப்போ கமலஹாசன் ஐயா 70 வயசில் வந்தார், என்ன பேசலாம், அவரை தப்பாக பேசுகிறோமா? எப்போ வராங்கன்றது முக்கியம் இல்லை, என்ன கருத்தோட வராங்க, என்ன கொள்கையில் வராங்க, மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்கன்றதான் முக்கியம். புரியுதா? அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம். வயசு முக்கியம் கிடையாது, எண்ணம் முக்கியம். அந்த எண்ணம் விஜய் நாக்கு இருக்குது. நீங்கள் பேசவே கூடாது, அதை தெரியும்ல. ஊரில் இருக்கிறவங்களாம் மிரட்டி உருட்டி வாஷிங் மிஷினில் போட்டு அவங்ககிட்ட காசை மொத்தத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு எலக்ட்ரல் பாண்ட்ஸில் 30,000 கோடியை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த காசை செலவழிச்சின்னு அரசியல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அவர் சுலபமாக உழைச்ச காசு 30 வருஷம், அந்த காசில் கடைசி 2 படத்துக்கான 500 கோடி ரூபா காசு, அந்த காசை எடுத்து அரசியலில் போட்டு கிட்டத்தட்ட அவர் தன்னோட சொந்த காசை போட்டு மக்கள் சேவை செய்ய வந்திருக்காரு. உங்களுக்கும் அவங்களுக்கும் கம்பேரிசனே கிடையாது இந்த விஷயத்துலலாம். நீங்கள் பேசினீங்கன்னா இன்னும் அது வந்து அவர் ஒரு படித்த மனிதர், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு எம்பிஏ ஐஏஎம் எம்பிஏ லண்டன் ஆக்ஸ்ஃபோர்டில் போய் படிச்சுட்டு வந்திருக்காரு. அவரை இன்னும் கீழ்த்தனம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் மேலோட்டமாக பேசிகிட்டு இருக்கேன். வேறு யாராவது இருந்தாங்கன்னா வச்சு செஞ்சுருவேன். அந்த படிப்புக்கு ஒரு மரியாதை கொடுப்போம் என்றைக்குமே. அதுக்காக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஏங்க சொந்தமாக காசு போட்டு வரவனுக்கும் ஊரில் இருக்கிற காசு எல்லாத்தையும் பிடிங்க எடுத்து வச்சுக்கிட்டு அது மூலமாக செலவு பண்ணிட்டு அரசியல் நடத்திட்டு வித்தியாசம் இல்லை. பின்வாசல் வழியாக வரவங்க நீங்கள்லாம் அரசியல் ஜெயிச்சா வரீங்க. நீங்கள் எப்பட்றா அவனை கவுக்கலாம், எப்பட்றா மிரட்டலாம், எப்பட்றா ஆட்சியை பிடிக்கலான்ற ஆட்கள் நீங்கள்லாம் பேசவே கூடாது. இது அதனால் பிரதர் எப்போ வந்தாங்கன்றது முக்கியம் இல்லை. இப்போ ஒரு 50 வயசில் ஏன் வந்தார், 30 வயசுல ஏன் வரலன்னு கேட்குறாரு. இப்போ ஸ்டாலின் ஐயா கேட்கலாமா, நீ ஏன் 30 வயசில் வந்த, நான் 19 வயசில் வந்தானே, அப்போ நீ 19 வயசில் வரலாமேன்னு கேட்கலாமா? அப்படி கிடையாது. அது சரியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் பேசும்போது தெளிவாக இவர் வந்து அண்ணாமலை ஐயா வந்து பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுக்கு தான் வள்ளுவன் சொல்லியிருக்கான், இன்சொல் இனி தீன்றல் காண்பான் எவன் கொலோ வன் சொல் வழங்குவது அப்படின்ட்டு. உங்களோட வார்த்தைகள் நியாயமாகவும் நேர்மையாகவும் கருத்துவமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறோம். திமுக வந்து மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் வந்து தமிழக வெற்றி கழகம். ஒரு மறைமுக திட்டத்தினோட தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக வந்து தமிழக வெற்றி கழகம் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு சார்ஜ் வந்து வைக்கிறார் அண்ணாமலை. ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள். போலீஸ்காரர் தானே, ஐபிசி செக்ஷன்லாம் தெரியும்ல, எஃப்ஐஆர் போடுவார்ல, கோர்ட்டு கூட்டு போவார்ல, சும்மா கூட்டு போயிட்டு காமேஷ் தான் திருடன்
நான் பிடிச்சிட்டேன் தூக்கி ஜெயிலில் போடுங்கன்னா உடனே கோர்ட்டில் இருக்கிற மேஜிஸ்ட்ரேட்டோ இல்லாட்டி இவர் நீதிபதியோ ஓகேப்பா அண்ணாமலையே சொல்லிட்டாருப்பா அப்படின்ட்டுன்னு. நீங்கள் ஒன்றும் திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலை இல்லை சார், பாஜகவில் இருக்கும் அண்ணாமலை, புரியுதா? அதனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வேத வாக்கு கிடையாது, கடவுள் வாக்கு இல்லைங்க. ப்ரூவ் பண்ணுமில்ல, ப்ரூவ் பண்ணுங்கள். பாஜகவை அதாவது வந்து பி டீம் வந்து அதாவது வந்து மீண்டும் திமுகவை ஆட்சியில் அமர வைக்க தான் வந்து விஜய் அண்ணா கட்சி ஆரம்பித்து தாவேக்கா வந்திருக்குன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் ஒத்துக்கிறோம். சும்மா குட்டாம்போக்கெல்லாம் அடிக்கக்கூடாது, மற்றவன் பேசலாம், அண்ணாமலை பேசக்கூடாது. ஃபேக்ட்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட், சாட்சிகள் ரொம்ப முக்கியம். நான் சாட்சிகள் இல்லாமல் எதுவுமே பேச மாட்டேன். நானே அப்படி இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இன்னும் தெளிவாக இருக்கணும். உங்களை கிட்டத்தட்ட பலாயிரம் இளைஞர்கள் உங்களை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான், உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கான். அவங்களுக்காவது நீங்கள் உண்மையை பேசுங்க. இதே கேள்வியை போய் வேறாவது எங்கள் அண்ணன் சொன்னார் நீ போய் கேட்டோம், நான் அசிங்க பற்றி ட்ரால் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க பசங்களை, அவங்க பாவம். அதுக்காவது உண்மையாக சொல்லுங்கள், இதுதான் காரணம், இதனால் இப்படி அப்படின்னு நீங்கள் கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். அந்த மாதிரி அவர் இதனால தாங்க நான் சொல்கிறேன் அவர் பி டீம்னு, இதனால தாங்க சொல்கிறேன் அவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு இப்படி பண்ணியிருக்காருன்னு. மை கட்சத்தெல்லாம் இஷ்டத்துக்கு அடிச்சு விடக்கூடாது. ஃபேக்ட்ஸோட பேசுங்க, ப்ரூவ் பண்ணுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறோம். சினிமாவில் நடிகைகளை இடுப்பை கிள்ளி கொண்டு டான்ஸ் ஆடிக்கொண்டு அறிக்கை விடுவோர் தான் வந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் அட்டாக்காக வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அண்ணாமலை. இந்த விஷயம் வந்து நாகரிக அரசியலை நோக்கி நகர்கிறதா தமிழ்நாடு, இல்லை ஒரு மோசமான ஒரு அநாகரிகமான ஒரு பாலிடிக்ஸை வந்து கையில் எடுக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது உன்னை நோக்கி ஒரு கை, அதாவது ஒரு விரல் அடுத்தவனை நோக்கி நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா, சுற்றி காமினா உன்னை நோக்கி 3 விரல் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த 3 விரல் நான் இப்போ சொல்கிறேன். அவர் ஒரு விரல் சுற்றி காமிச்சிட்டார், இப்போ 3 விரல் நான் சுற்றி காட்டுறேன். முதல் விஷயம், அவங்க கட்சியிலேயே ஒரு ரம்மி நாயகன் இருக்கார். சிரிக்காதீங்க ப்ரோ, சீரியஸாக ரம்மி நாயகன் தான் ப்ரோ அவர். ஓகே, இருக்கார். அவர் பாடாத பாட்டா, அவர் ஆடாத ஆட்டமா, அவருக்கு இல்லாத கில்லா, கட்சியை கலைச்சிட்டு வந்திருக்காரு. அதான் தூக்கத்தை கலைச்சி, கட்சியை கலைச்சி, கடைசியில் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்காரு. நீங்கள் இப்படி பேசினா அவரை மறைமுகமாக குத்தி காட்டுறீங்கன்னு ஆகுதா இல்லையா? அது வேறு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரத்குமார் சார் வந்து தலைவராத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. பாஜக தலைவரா? ஆமாம், வாய்ப்புகள் இருக்குன்னு ஏதோ சொல்கிறாங்க. ஓகே, நான் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம், மாற்றணும். ஏன்னா அதிமுகவோட கூட்டணி போனால் இது இபிஎஸ்க்கும் அண்ணாமலைக்கும் ஒத்து வராமல் இருந்துச்சுன்னா அது தேவையில்லாமல் இருக்கும், சரத்குமாரை கொண்டு வரலான்ற மாதிரி ஏதோ பேசுகிறாங்களா, நமக்கு தெரியாது, உள்கட்சி தெரியாமல் நம்ம பேச மாட்டோம். ஒருவேளை அந்த கடுப்பில் மறைமுகமாக அவரை சொல்கிறாரோ அப்படின்னு எனக்கு ஒன்று. இது நீங்கள் ஃபன் மோட்டில் தானே கேட்குறீங்க, அதனால் நானும் ஃபன் மோட்டில் தான் சொல்கிறேன். நான் இருக்கலாம். என்ன காமெடினா, அர்ஜுனான்னு அம்பு விட்டார்ல, அம்பு விட்டவரும் அந்த கட்சியில் இருக்காரு, அந்த கில்னவரும் அந்த கட்சியில் இருக்காரு. கில்னு வாங்கினாங்க தெரியுமா, அவங்களும் அந்த கட்சியில் தான் இருக்கிறாங்க. புரியுதா பிரதர்? கில்னவரும் அந்த கட்சியில் தான் இருக்கிறாரு, கில்லு வாங்கினாங்க பாருங்க அவர்கிட்ட, சரத்குமார் சார்ட்ட, அவங்களும் அந்த கட்சியில் தான் இருக்கிறாங்க. அவர் யாருன்னு, அவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும், அந்த பெண்மணி யாருன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் இவர் வந்து இன்னும் பார்க்க போனீங்கன்னா, அந்த கட்சியில் இருந்த காயத்ரி ரகுராம் வெளில வந்தாங்க, கௌதமி அம்மா வெளில வந்தாங்க, வேற ஒரு நடிகை வெளில வந்தாங்க, வேற ஒரு 2 பெண்மணிகள் வெளில வந்தாங்க, ரஞ்சனா நாச்சியார் வெளியே வந்தாங்க. ஆமாம் வந்தாங்க. வந்தவங்க எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, பாதுகாப்பை கருதி நான் பாஜக விட்டு விலகுகிறேன்றாங்க. எதுக்கு அப்படி சொல்லணும்? இப்போ இது சொன்னார்ல, இது முதல் பாயிண்ட்டு, முதல் கேள்வி. அந்த முதல் இது உங்களை பார்க்குது. இது 2வது குறி உங்களை என்ன குறியுதுன்னா, 2012 கர்நாடகாவில் எடியூரப்பா ஆட்சியில் இருக்கார். அப்போது மிஸ்டர் லக்ஷ்மண் சாவந்த், சிசி பாட்டில், அப்புறம் வந்து கிருஷ்ணா பாலிமர்னு 3 அமைச்சர்கள் சட்டசபையில் செஷன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது பான் வீடியோ பார்த்தவங்க. பாஜகவின் 3 அமைச்சர்களாக இருந்தவங்க பான் வீடியோ பார்த்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்து அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. மக்கள் வரி பணம், மக்களோட வரி பணத்தில் அந்த சட்டசபை நடக்குது. மக்கள் சேவைக்காகவும், மக்கள் பிரச்சனைக்காகவும், சமுதாய சீர்திருத்தத்துக்காகவும், மேம்பாட்டுக்காகவும் பேச வேண்டிய இடத்துல உட்காந்து பான் வீடியோ பார்க்குற கட்சி நீங்கள். இதில் என்ன காமெடி தெரியுமா, 2018 அந்த ஜேடியு அண்டு காங்கிரஸ் வந்து ஆட்சி இருக்கும்போது கவுத்தாங்க தெரியும்ல, அதுக்கப்புறம் எடியூரப்பா திருப்பி ஆட்சி அமைச்சாங்க தெரியுமா. 2.5 வருஷம் போயிட்டு அடுத்த 2.5 வருஷம் ஆட்சி அமைக்கும்போது அந்த லக்ஷ்மண் சாவந்த் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. கர்நாடகாவின் துணை முதலமைச்சர் பதவி வித் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டோட. இத்தனைக்கும் அவர் ஜெயிக்க கூட இல்லை. 2018 ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏட்ட தோக்குறார், இருந்தும் அவரை உட்காந்து வச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள்லாம் வந்து பேசுகிறீங்க. இப்போ இதனால தான் நான் சொன்னேன், இப்போ சொல்லட்டுமா, அது வந்து இது வந்து இப்போ சொல்லுங்கள் பிரதர், இது பாரதிய ஜனதா பார்ட்டியா
இல்லைன்னா பாலியல் ஜல்சா பார்ட்டியா? தேசிய கட்சி இப்படிலாம் நம்ம பேசலாமா? அப்படிதான் இருக்குது அவங்க இதே திருப்புரால ஒரு எம்எல்ஏ பண்ணியிருக்காரு. அதனால தான் நாங்கள் வந்து அது பாரதிய ஜனதா பார்ட்டியாவே பார்க்கல, அது பாலியல் ஜல்சா பார்ட்டியாக தான் நாங்கள் பார்க்குறோன்ற. நாங்கள் சொல்ல, நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு பான் வீடியோ பார்த்த ஒரு அமைச்சரை நீங்கள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்குறீங்கன்னா இதை விட ஒரு கேவலம் எந்த கட்சியிலுமே கிடையாது. அதுவும் எங்கே பார்த்துட்டு இருக்காரு? சட்டசபையில் செஷன்ஸ் நடந்துட்டு இருக்குது. ஒரு அமைச்சராக இருக்கும்போது செஷன்ஸ் நடந்துட்டு இருக்குது. மக்கள் வரி பணத்தில் மக்களோட பிரச்சனையில் பேச வேண்டிய இடத்துல உட்காந்துன்னு பான் வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு கேவலமான கட்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு சினிமாவில், அதுவும் ஒரு ரியல் கூட கிடையாது, அது ஒரு ரியல் லைஃப்க்கும் வித்தியாசம் இருக்குது. அது ஒரு கனவு தொழிற்சாலை. அதெல்லாம் அந்த டேரக்டர் சொல்லியிருந்துருக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த கொரியோகிராஃபர் சொல்லியிருந்துருக்கலாம். அது ஒரு ரொமான்டிக்கான சாங்குக்கு அது தேவைப்பட்டிருக்கு, பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். என்னோட காமெடி என்னன்னு பாருங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இவங்க எண்ணமே இப்படி தான் இருக்குன்றதுக்கு காரணம் 2 மணி நேரம் படம் பிரதர். நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ விஜய் நான் படத்தை பார்ப்பேன். நல்லா இருந்துச்சுன்னா 2-3 தடவை கூட பார்ப்போம், இளைஞர்கள் ரசிகர்கள்லாம். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி தோணிச்சு இடுப்பை கிள்னாரு அப்படின்ட்டுன்னு? 2 மணி நேரம் படத்தில் 2 செகண்ட் ஒரு இடுப்பு கிள்னதை மட்டும் உங்களுக்கு தோணுது அப்படின்னா அப்போ உங்களை ஜல்சா பார்ட்டின்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்ல முடியும்? எண்ணம் போல் வாழ்க்கை. உங்களுக்கு அதுதான் தோணுது, எனக்கு அது தோணலையே. அதே படத்தில் அவர் வந்து கத்தி படத்தில் வந்து அந்த விவசாயிக்காக சண்டை போட்டிருக்காரு, 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலை பற்றி பேசியிருக்காரு. ஒரு காற்றுல 2,76,000 கோடி ரூபாயை ஊழல் பண்ண முடியும்னா அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பேசியிருக்காருல. வல்லரசா இருக்கிறதோட நல்லரசா இருக்கிறது தான் முக்கியம்னு சொல்லியிருக்காரு. வாழ்க்கை ஒரு வட்டம்டா, ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கிறவன் ஜெயிப்பான் என்ன இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. நான் தோக்கும் போதெல்லாம் அதை யோசிச்சு நான் வந்திருக்கேனே. என் வாழ்க்கை ஃபுல்லாக தோல்வியில் இருக்கும் போதெல்லாம் அண்ணன் சொல்கிற அந்த டைலாக் எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கேன். பரவாயில்ல, வாழ்க்கை ஒரு வட்டம்டா, தோக்கிறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கிறவன் ஜெயிப்பான்றது. இந்த மாதிரி பல டைலாக்ஸ் ஞாபகம் வருமே. ஜெயிக்கும் வரை முன்னேறின்னு சொல்லியிருக்காரு, போராடுன்னு சொல்லியிருக்காரு, பிரச்சனைகள் வந்து சகஜம்தான், அதை இந்த மாதிரி பல டைலாக்ஸ் ஞாபகம் வந்துட்டே இருக்கேன் நமக்கு. நாங்கள் அதை தான் பிரதர் பார்த்தோம். நீங்கள் இப்போ கோச்சிக்கிறீங்களா எப்படிங்க நீங்கள் வந்து ஜெல்சா அப்போ அவர் எதோ யோசிச்சிருக்காரு. இப்போது அவர் ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கலாம். என்ன சொல்லியிருந்திருக்கலாம்? பிரதர் இது அரசியல் பிரதர், இதை போராட்டத்தை பண்ணி எந்த சேனலும் காட்டல, எந்த ஊடகமும் காட்டல, நீங்கள் சொன்னதை நான் பார்த்தேன், எந்த ஊடகமும் காட்டல, எந்த சேனலும் காட்டல, இது அப்படியே டோட்டலாக மறைச்சிட்டாங்க. ஒட்டுமொத்த மீடியாக்களும் திமுகவுக்கு சொம்படிச்சிட்டு இருக்குது. அதனால் மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. அதனால் நாங்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கோம். இதை நாங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும், அதுக்காக இந்த போராட்டம் பண்ணுறோம். இன்னும் வரும் காலங்களில் கண்டிப்பாக இடி இப்போ தான் ரைட் பண்ணிட்டு போயிருக்காங்க, சட்ட ரீதியாக இந்த நடவடிக்கை எடுப்பார்கள், அனைவருக்கும் தண்டனை வாங்கி கொடுப்போம். இதுதானே அவர் கேட்டார் விஜயண்ணா. வேண்டாம், இடி உங்கள் கையில் வச்சுருக்கீங்க, அத்தனை ஆதாரத்தையும் வச்சுட்டு இருக்கீங்க, நேராக களத்தில் இறங்கி அடிச்சுட்டு போக வேண்டியதானே, ஏன் இந்த மாதிரி ஒரு போராட்டம்லாம் தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் செய்த போராட்டத்துக்கான ஒரு காரணத்தை தெளிவுபடுத்திட்டு இதெல்லாம் சொல்லிட்டு போனார்னா இங்க வந்து மாநில அரசு வந்து திமுக தானே உட்கார்ந்திருக்கு. ஈடி யார்கிட்ட சார் இருக்கு? எதிர்க்கட்சியா தானே இருக்கு. ஈடி யார்கிட்ட சார் கேட்க வேண்டிய கேள்வி ஈடி யார்கிட்ட சார் இருக்கு? இருக்குதானே. ஈடி யார்கிட்ட சார் இருக்கு? அது சொல்லுங்க சார் பதில். சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்புறம் என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? ஆதாரம் ஃபுல்லா வச்சிருக்கீங்களா வைக்கலையா? எடுத்தீங்களா எடுக்கலையா? 3 நாள் என்ன ரைட் பண்ணீங்க உட்கார்ந்தப்போ? இன்னும் முழுமையான சமோசா சாப்பிட்டு வந்தீங்களா? இன்னும் முழுமையான அறிக்கை தாக்கல் செய்யுங்க. அதை சொல்லுங்க நீங்க. அதுக்காக நான் இப்போ அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை வந்து எடுத்தாச்சு, முழுமையான அறிக்கை தாக்கல் பண்ணுவாங்க, சட்ட நீதி நடவடிக்கை எடுக்கப்படும், செந்தில் பாலாஜி இருந்தால் உள்ளே போவார், முதலமைச்சராக இருந்தால் உள்ளே போவார், இதை நாங்கள் வந்து இதில் பண்ணோம், டெல்லியில் பண்ணி காமிச்சோம், ப்ரூவ் பண்ணோம், இங்கேயும் நாங்கள் பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம், கவலைப்படாதீங்க, ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வரத்துக்கு நாங்களும் போராடிட்டு இருக்கோம், நீங்களும் போராடுறது நாங்கள் வரவேற்கிறோம். அது பேச்சு. அதை விட்டு புட்டு இடுப்பை கிள்ளிட்டு இருக்கிற 30 வயசில் புத்தர் சொன்னார் வந்தியா, சித்தர் சொன்னார் வந்தியான்னு சீனை போட்டு உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் யார் சார் சொல்கிறது? அது இடுப்பக்கில்னா அதை தான் சொல்கிறேன். அப்போது எது தோணுது பாருங்கள் உங்களுக்கு. அவருக்கு என்ன தெரியும் அரசியலை பற்றின்றீங்க? உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு திருப்பி கேள்வி நாங்கள் எடுத்து வைப்போம். நீங்கள் போய் ஆக்ஸ்போர்டில் படிச்சுட்டு வரீங்க. மக்கள் மனசை படித்தா போதும் சார் அரசியலுக்கு. வாதங்கள் உட்காந்து பேசணும், நம்மளும் பேசலாம். கண்டென்ட் பின்ன இப்போ நீங்கள் என்ன உங்கள் காரணம்? அவர் என்ன கேட்டார்? ஏன் இரட்டை வேடம் போடுறீங்க? எதிரி தானே, தப்பு பண்ணியிருக்காருல, நடவடிக்கை எடுக்கன்றாரு. இவர் செயல் வீரராக இருக்காரு. அது இப்போ புரியுதா? இப்போ நான் சொல்கிறேன், அண்ணாமலை ஒரு சொல் வீரர், வாயிலே வடை சுடுறவர், விஜய் என்ன பேச மாட்டார், செயல் வீரர். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதுக்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். களத்துக்கே வராத வரேன் சார். அடுத்த கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கு நான் வச்சிடறேன் சார். களத்துக்கு வராமல் தான் பரந்தூர் போனாரா, மாநாடு நடத்தினாரா, தூத்துக்குடிக்கு போயிட்டு வந்தாரா, அனிதா மரணத்துக்கு போயிட்டு வந்தாரா, விவசாயம் இது வந்து 2009 வந்து அவர் இது பண்ணாரா, இப்போ இஃப்தார் நோம்புக்கு வந்து மக்களை பார்த்துட்டு போனாரா? எல்லாமே கணக்கில் தானே வருது.
அவர் எனக்கு எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்ட்டாரு, முடிச்சுட்டு வரேன்னு சொல்கிறாரு, அவ்வளோதானே. அதை அப்படியே வைங்க. சும்மா இதே களத்துக்கு வராரான்னு கேட்காதீங்க. நீங்கள் களத்துலேருந்து என்ன பண்ணீங்க? சொல் வீரருக்கு நான் முடிச்சிடுறேன், நீங்கள் பேசவே விட மாட்டேங்கிறீங்களே. அப்பப்போ உங்கள் பூனை வெளில வரும் போல இருக்குது. அந்த அந்த பற்று, பாரதிய ஜனதா மேலே இருக்கிற பற்று. கேட்குறேன், ஒரு கேள்வியை கேட்டு விட்டு உடனே ஒரு பதில் வைக்கிறான்டா, ஐயோ என்னடா அப்படின்னு உடனே கவுண்டர் போட்டுற வேண்டியது. இதான் சாக்குன்ட்டு சாயம்லாம் எனக்கு பூசாதீங்க பிரதர். அப்போ இந்த கேள்வி கேட்டீங்களா, அதுக்கு பதில் வாங்கிக்கிங்க. என்னன்னா, அவர் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு கொடி கம்பத்தை எடுக்கப்பட்டது. உடனே அவர் என்ன சொன்னார்? 100 நாட்களில் 100 இடத்தில் கொடிகம்பம் நட்டி 10,000 கொடிகம்பம் நடுவோம் பாருங்கள்னாரு. நட்டிட்டாங்களா? நான் கொடிகம்பத்தை கேட்குறேன். நட்டல. இப்போதான் மதுரை கோர்ட்லேயே வந்து கொடிகம்பம்லாம் பொது இடத்துல வைக்கக்கூடாதுன்னு தூக்க. அப்போ அது கூட தெரியாமல் சார் நீங்கள் அரசியல் நிறுத்துறீங்க? நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவரா? ஒரு கொடிகம்பம் நடணுமா நடக்கூடாதா, சட்டத்தில் இருக்கா இல்லையா? நீங்கள் இதில் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வேறு, இது கூட தெரியாமல் இருக்கிறீங்க. இதுதான் சொல்லு. நீங்கள் சொல் வீரர் சொன்னீங்கல்ல, வாயில் வட சொல்கிறது, எவனுக்கும் தெரியாதுன்னு நினச்சி நீங்கள் சொல்லுவீங்க. இது 2016 வந்துச்சு. 2018 ஓகே இது பண்ணியிருக்காங்க, சட்டம் இருக்குது, அந்த டேட்டாவோட நான் கொடுக்குறேன். கோர்ட் என்ன சொல்லிச்சுன்றது 2014 யார் போட்டாங்க இதுக்காக? அவர் பேர் வந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் போட்டிருக்காரு, சத்யராமனோ யாரோ ஒருத்தர், மறந்துட்டேன் அந்த டீட்டெயில். சரி, விஷயத்துக்குள்ளே வரேன். அப்புறம் என்ன சொன்னார்? தமிழ்நாட்டில் அனைத்து குழந்தைகளும் அனைத்து மாணவர்களும் 3ஆம் மொழி படிக்க ஆர்வத்துடன் இருக்கின்றனர். இதை வஞ்சிக்கிறது தமிழக அரசு. ஏழை மாணவர்களை படிக்க விடாமல், அறிவு வளர விடாமல் தடுக்கிறது. அதனால் 1 கோடி கையெழுத்து வாங்கி நான் கொண்டு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னாரு. ஒரு பையன் கையெழுத்து போடல. நீங்களே பார்த்துருப்பீங்க, பிஸ்கெட்டு கொடுக்குறானுங்க, சாக்லேட்டு கொடுக்குறானுங்க, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறானுங்க, என்னெல்லாமெல்லாம் கொடுக்குறான்றானுங்க. டேய் விடுங்கடா, அவங்க அத்காத்தமே வானாடான்னு ஓடுறானுங்க படிக்கிற பிள்ளைங்க. மற்றவனா இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்களாம் டிஎம்கே கைக்கூலின்லாம். ஸ்கூல் படிக்கிற பசங்க யாரோட கைக்கூலி? அவங்கள திமுக கைக்கூலியா? டேய் வானாண்டா விட்டுருங்கடா எங்களை அப்படின்ட்டு ஓடுறான், இழுக்கிறானுங்க பிடிச்சி. டேய் வாடா வாடா, தயவுசெய்து இந்த வடிவேல் இழுப்பாம்பார் ஒரு படத்தில். அதனால தான் ப்ரோ இவங்க ஃபுல்லாகவே நாங்கள் காமெடியாக தான் பார்க்குறது, தெரியுமா? அடுத்த 3வது இப்போ சொல்லியிருக்காரு, ஒரு 5000 மதுக்கடைகள் இதுலேயும் முதலமைச்சரோட ஃபோட்டோவை அடிப்போம், பெண்கள் வைத்து நாங்கள் பூட்டு போடுவோம் அப்படின்னாரு. வரவேற்கிறோம், தயவுசெய்து செய்யுங்க பார்ப்போம். இதுவும் வாய்ச்ச விடாதான், ஒரு இடத்துல பண்ண மாட்டாங்க. இல்லை, அவங்க தான் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்களே, பாஜக மகளிர் அணியினர் வந்து முதலமைச்சரோட புகைப்படத்தை கொண்டு போய் டாஸ்மாக் கடையில் ஒட்டுவாங்க, வீரர் சார் பூட்டு போடுவோம், பண்ணுங்கன்ற பண்ணிட்டு பேசுங்க. முதல்ல 2 விஷயம் சொன்னல, நடந்துச்சா? நடக்கல. இதே மாதிரி தான் இதுவும். இப்போதைக்கு அப்படி பேசுவார். நான் செருப்பு அணிய மாட்டேன்னு சொன்னேன், ஷூ அணிய மாட்டேன்னு சொன்னேனா கேட்டால் அப்படி ஒன்று சொல்லுவார் புத்திசாலித்தனமா. திமுக ஆட்சி போகும் வரை நான் காலணி அணிய மாட்டேன், செருப்பு அணிய மாட்டேன்னு சொன்னேன், ஷூ அணிய மாட்டேன்னு சொன்னேன். பூ வேற புஷ்பம் வேற, தெரியுமா? கவுண்ட் பண்ணி சொல்லிக்கிறார் பார்த்தீங்களா? இல்லை, எல்லாமே தோல் இது மாதிரி லெதரில் தானே வந்து செய்கிறாங்க. பஸ் நாங்கள் சொன்னோமா? ஓகே, நீ செருப்பு அணியாத நாங்கள் சொன்னோமா? நீங்கள் தானே வெட்டாக விட்டீங்க. செருப்பாக இருந்தாலும் காலில் தானே போடுறோம். அவர் சொன்னது அதாங்க சார். இப்போ ஷூ போட்டுனுக்கிறார் சார், பார்த்தீங்களா பார்க்கலையா? நீங்கள் மனசாட்சியோட சொல்லுங்கள், பார்த்தீங்களா பார்க்கலையா? பார்த்தீங்களா ஃபோட்டோஸு போட்டிருக்காரா இல்லையா? அப்புறம் அது ஷூ, செருப்பு இல்லை, ஷூ. கேட்டால் தான் சொல்லுவாங்க அவங்க ஆட்களாக வரும். ஆமாம், நான் செருப்பு அணிய மாட்டேன்னு தான் சொன்னேன், ஷூ அணிய மாட்டேன்னு சொல்லலையே. பூ வேற புஷ்பம் வேற, புரிஞ்சுக்கணும். இப்போ புரியுதா? அதனால தான் சொல்லிட்டு இருக்கோம், நீ சீரியஸாக கேட்காதீங்கன்றேன். இப்போது நீங்கள் டெய்லி சீரியஸாக பார்க்குறீங்க, ஊடகங்களுக்கு வந்து டென்ஷன் மேலே டென்ஷனு, பிரேக்கிங் நியூஸு, பல பிரச்சனைகள் அரசியலில், இதை போட்டு பார்த்து எடுத்து போடுறது டென்ஷனு. ஒரு ரிலாக்ஸேஷன் வேணாமா உங்களுக்கு? எங்கள் அண்ணன் சூப்பர் ஸ்டாரு இதில் சினிமாவில், சினிமா களத்தில் எங்கள் அண்ணன் சூப்பர் ஸ்டாரு. அண்ணாமலை அரசியலில் பவர் ஸ்டார். என்ஜாய் பண்ணுங்க. ஒரு உங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ வேணும்ல. அப்போ போய் அவர்கிட்ட 4-5 கேள்வி கேட்கும்போது இப்படி தான் சொல்லுவார் அவர். அதெல்லாம் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும், உங்களுக்கும் ஒரு ஃப்ரீனஸ் வேணும்ல. படம் பார்க்குறோம் சீரியஸாக, நடுவில் ஒரு காமெடியன் வந்துட்டு போகலையா? பவர் ஸ்டார் வரலையா? ஒரு காமெடி பண்ணிட்டு போகுது இல்லையா? அந்த மாதிரி தான் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும், வருது. அங்கே வந்து திமுகவில் ஒரு தேசிய கட்சியினுடைய ஸ்டேட் பிரசிடென்ட்டுங்க அவர் சார். திமுகவில் வடிவேல் வச்சு காமெடி பண்ணிட்டுருக்காங்க, பார்க்குறீங்களே? அது சார்பாக பேசு. இங்கே இவரே பண்ணுறாருன்ற பவர் ஸ்டாரா? அவ்வளோதானே, இருந்துட்டு போட்டோம், பண்ணட்டும், பார்ப்போம். நீங்கள் எவ்வளோ சீரியஸாக நாங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறோம், அந்த சீரியஸை நீங்கள் வந்து இடுப்பு கில்றா. அதுதான் சொல்கிறேன்ல, 2 மணி நேரத்தில் 2 செகண்ட் வரதான் ஞாபகம் வச்சுட்டு பேசிட்டு இருக்கிற ஜெல்சா பார்ட்டி நீங்கள். நாங்கள் என்ன பண்ணுறது உங்களை வச்சுக்கிட்டு? இப்போ புரியுதா? ஏன் டேப்பு? நம்ம சொல்லலை இதெல்லாம், அது டேப்பு கட்சி, வீடியோ கட்சி,
ஆடியோ கட்சி அப்படின்னு நம்ம சொல்ல, எல்லாரும் சொல்றதா நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்கோம். அது உண்மையாகவும் தானே இருக்குது. அப்புறம் எல்லாருமே இப்படி தானே போயிட்டு இருக்காங்க வெளியில. இதுதான் அண்ணாமலைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக விஜயே நேரடியா வந்து பிரஸ் சந்திப்பாரா, இல்ல வேற எதுவும் ஒரு முக்கியமான பொதுக்கூட்டத்தில் வந்து சரமாரியா ஏதாவது பதிலடி இருக்குமா? ப்ரோ இதெல்லாம் வந்து அதான் சொல்றேன்ல, ஒரு எந்த இடத்துல நின்று பேசணும்னு ஒன்று இருக்கு. அவர் வந்து இவங்க இது பேசினாங்க, அவங்க அதை பேசினாங்க, இதுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்குறோம், அதுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்குறோம், டெய்லி உட்காந்து ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துட்டு கொடுத்துட்டு போகிற ஆள் கிடையாது. அவர் செயல் வீரர். ஹீ நீட் சொல்யூஷன், தீர்வு வேணும். புரியுதா? ஹீ நீட் சொல்யூஷன், ஹீ நீட் ரிசல்ட். நடக்குதா நடக்கலையா அவ்வளோதான். நடக்கும், இதற்கு நான் வேலை செய்வேன், அதை நோக்கி தான் பயணிப்பார். சும்மா ஒரு நாள் வந்து நானும் ரவுடி தான் சீன் போடுற ஆள் கிடையாது. உண்மையிலே ஒரு ரவுடி தான். என்ன இறங்கினார்னா செய்வார் எல்லாரையும். வெயிட் அண்ட் வாட்ச். பெரியார் தொடர்பாக அவதூறாக பேசிய வழக்கில் வந்து பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்குகளை எல்லாமே வந்து ஒருங்கிணைக்க சொல்லி சீமான் அவர்கள் வந்து கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அவருடைய மனுவை வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து நிராகரித்திருக்கிறது, ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறது. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இது கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அது சட்ட ரீதியாக கொடுக்கணும், தவறு கிடையாது. ஏன்னா ஒரே கேஸு, எல்லாமே ஒரே விஷயமாக இருந்துச்சுன்னா அது கொடுக்கணும். அது ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. மேபி இவங்க கேட்ட, இப்போ வந்து ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோம் வச்சுக்கிங்களேன் கோர்ட்டில், அதற்கான மனு போடும்போது அதற்கு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ மாறி இருந்துச்சுன்னா இது உள்ளே வராதுன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிகல் பிரகாரம் அந்த கோர்ட்டோட சப் கிளாஸ் பிரகாரம் எடுத்துருவாங்க. மேபி அதை அடுத்த முறை அதை சரி செஞ்சு போட்டுட்டு நிச்சயமாக வாங்கிடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயம், தமிழக வெற்றி கழகம் வந்து பாஜகவும் திமுகவும் வந்து மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விமர்சிக்குது. ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் எதிரும் புதிருமா வந்து இருக்கிறாங்க. எதிரிகளுக்கு எதிரிகள் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மத்திய அரசிடமிருந்து மாநில அரசிடமிருந்து இது மாதிரியா சுமூகமான இனக்க உறவே வந்து எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து இல்லீகல் அலையன்ஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க? உண்மைதானே? என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இப்போது இவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்கு, ஊழல் டாஸ்மார்க்கில், எல்லா ஆவணத்தையும் எடுத்துட்டீங்க. எனக்கே தெரிஞ்சிடுச்சு, சாதாரண நாள் என்ன மாதிரி ஆளுக்கு லாஜிஸ்டிக்ஸ் வண்டி கொண்டு போய் டெலிவரி பண்ணுறான் இல்லை லாஜிஸ்டிக்ஸ், அந்த ஊழலுக்கு எதிராகத்தானே தொடர்ந்து பாஜக போராடிட்டு வருது. வரேன் சார், பூனைக்குட்டியை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். என்ன லாஜிஸ்டிக்ஸில் ஊழல், பாட்டிலிங்கில் ஊழல், சரக்கு விற்றுறதுல ஊழல், அதை மேலே காசு வச்சு விற்றதில் ஊழல், பில்லிங்கில் ஊழல், எல்லாத்துலேயுமே ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக. அது எப்படி சார் முதல் நாள் 40,000 கோடி, அடுத்த நாள் 1000 கோடிக்கு போச்சு? முதல் நாள் 40,000 கோடி நீங்கள், அடுத்த நாள் 1000 கோடின்றீங்க. ஈடி சொல்லல, எது ஈடி சொல்லல? ஃபர்ஸ்ட் அறிக்கை அப்படி தானே சார் வந்துச்சு, அப்புறம் ஏன் சார் மாறிச்சு? அதுக்குள்ளே அதனால தான் சொல்கிறோம் டீலிங் முடிஞ்சிருச்சான்னு கேட்குறோம். புரியுதுங்களா? ஒன்று. ரெண்டாவது, இதில் என்ன பார்க்குறோன்னா நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாமே கையில் வச்சுருக்கீங்க அத்தாட்சியோட, அப்படியே நீங்கள் போய் அரெஸ்ட் பண்ணல, அதுக்கான நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க. செந்தில் பாலாஜி காரணமாக தூக்கி உள்ளே போடுங்க, உதயநிதி காரணமாக தூக்கி உள்ளே போடுங்க, ஏன் முதலமைச்சரே காரணமாக தூக்கி உள்ளே போடுங்க. எல்லா டாக்குமெண்டேஷனும் உங்ககிட்ட வந்துடுச்சு சார் முறைகேடுக்கான. வை நீங்கள் ஏன் வந்து இன்னும் வந்து எதுவும் பண்ணாமல் இருக்கீங்க? இதுதான் எங்களோட கேள்வி. இது தெளிவான கேள்வி தான். ஒரு தவறு நடந்துச்சு, அந்த தவறுக்கான சாட்சிகளும் தடயங்களும் அத்தாட்சிகளும் எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்காமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் என்னென்னு சொல்கிறது? அப்போ நீங்கள் பேரம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன் இதை சொல்கிறான் அப்படின்றதுக்கு ஒரு காரணத்தையும் வைக்கிறேன். மகாராஷ்டிராவில் சரத்பவாரோட கூட இருந்தவர் தான் அஜித் பவார். அவர் மேலே கிட்டத்தட்ட வந்து 25,000 கோடிக்கு ஊழல் வந்து நடந்ததாக சொல்லி அவர் மேலே ஒரு கேஸை போட்டிங்க. அவர் டப்புன்னு ஒரு மாமா தான் நினைக்கிறேன். அது சரத்பவார். அஜித் பவார் வந்து சரத்பவாரோட அண்ணன் பையன், ரைட். அதான் பெரியப்பா. அஜித் பவார் டப்புன்னு விட்டுட்டு போய் பாஜகவில் சேர்ந்துட்டாரு. சித்தப்பா விட்டு நேராக போய் சேர்ந்துட்டார். சேர்ந்த உடனே புனிதன் ஆயிட்டார். எந்த அளவுக்கு புனிதன் ஆயிட்டாருன்னா, தியாகம், அதாவது சுதந்திர தியாகம் பண்ணார், சுதந்திரத்துக்கான தியாகின்னு சொல்லுவாங்களே, பண்ணார்னா டெப்டி சீஃப் மினிஸ்டரை கொடுத்துட்டீங்க. துணை முதலமைச்சராக இருந்தார்ல அஜித் பவார், இப்போவும் அவர் தான் டெப்டி சிஎம் தான். போன வாட்டி இருந்தார்ல, இந்த வாட்டி இருக்கார்ல. அப்புறம் அப்போ என்ன நடந்திருக்குது? எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்து அண்டர் கிரவுண்டில் அதே வாஷிங் மிஷின் தான் இங்கேயும் அண்டர் கிரவுண்டில் உட்காந்து டீல் பேசினு இருப்பீங்க, எப்படி கனெக்ட் போடலான்ட்டு. அதை தான் எடுத்து நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்குள்ள 2 பேருக்குள்ளேயும் ஒரு மறைமுகமான ஒரு தொடர்பு இருக்குது, அதை தான் நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஏன்னா என்றுமே பாஜக நேர்கோட்டில் வந்து நேர் வாசல் வழியாக உள்ளே வராது, புறவாசல் வழியால் வந்து தான்
ஆட்சியை பிடிக்கணும், கண்ட்ரோலில் வைக்கணும். ஒன்று ஆட்சியை பிடிக்கணும், இல்லைனா யார் ஆட்சினா நம்ம கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்ற வேலையை செய்யக்கூடியது தான் பாஜக. அதனால தான் அண்ணன் ரொம்ப தெளிவாக இதை சொல்கிறாரு. இவர்கள் 2 பேரும் தான் கூட்டு களவாணிகள், இவர்களுக்குள்ள ஒரு சின்ன லிங்க் இருக்குது அப்படின்றத உடைக்கிறார், மக்களுக்கு புரிய வைக்கிறார். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொடுக்க சார். நன்றி பிரதர்.